காட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா டாடா சஃபாரி ஸ்டார்ம் இந்த வண்டி ஒரு 2012 மாடல். இந்த வண்டியில் ஒரு சஸ்பென்ஷனோட ஒர்க்கை தான் நான் பார்க்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டார்ம் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த ஸ்டார்மில் வந்து பார்த்தீங்கன்னா சாக் அப்சர் அசம்பிளாக தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதோட சாக் அப்சர் வந்து ரொம்ப வீக் ஆகிடுச்சு. அதேமாதிரி வண்டியோட கிரவுண்டு கிளியரன்ஸும் வந்து ரொம்ப கம்மியானதுனால சாக் அப்சர் அசம்பிளோட ஸ்ப்ரிங்கோட நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாக் அப்சர் புஷ்ஷும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் இன்னொரு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. இந்த லோயர் பால் ஜாயிண்டோட நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்குது பாருங்கள். இதோட காற்று பின்னில் தான் இப்போ நிற்கிது. இந்த சஃபாரி ஸ்டாம்பில் சஸ்பென்ஷனோட பார்ட்ஸ் எல்லாம் இப்போ நான் டிஸ்மேண்டிங் பண்ணிட்டேன். இதில் லோயர் ஆம் புஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லாயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் அப்ராம் புஷ்ஷும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஆனால் அந்த சைடில் வந்து அப்ராம் புஷ்ஷு போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதனால் சஸ்பென்ஷனோட எல்லா புஷ்ஷும் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இதில் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பால் ஜாயிண்ட் கிட்டோட ப்ரைஸ் பாருங்கள். இதில் அப்பர் பால் ஜாயிண்ட் அதேமாதிரி லோயர் பால் ஜாயிண்ட் ரெண்டுமே இருக்குது. இது வந்து ஒரு சஃபாரிக்கு இதுக்கும் ஒரு சேம் தான். டாட்டாவோட ஆரியாவும் இந்த வண்டி எல்லாமே ஒரு சேம் தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாக் அப்சரோட எம்ஆர்பி மட்டும் இல்லை, ஆனால் அதோட பார்ட் நம்பர் பாருங்கள். ரியர் சாக் அப்சர் இதில் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ரியர் சாக் அப்சரோட ப்ரைஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டாமோட அப்புறம் பாருங்கள். இந்த ஸ்டாமோட சஸ்பென்ஷன் பிஸ்கெட்டோட ப்ரைஸ் பாருங்கள். இதோட பார்ட் நம்பரு. அதே மாதிரி இதோட ஸ்டெபிளைசரோட லிங்க்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சஃபாரி ஸ்டாமோட லோயர் ஆம் அப்புறம் புஷ்ஷெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹைட்ராலிக்கில் மிஷின் ஷாப்பில் எடுத்துகிட்டு போய் இப்போ நான் எடுத்து வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் லோயர் ஆம் நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த வண்டியோட ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட்டே இப்போ நான் அதை சேஞ்ச் பண்ணுறேன். ஒரு சஸ்பென்ஷன் ஒர்க்குன்னும் போது இந்த ஸ்டேரிங் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேக் அண்ட் பினியன் டைப்பு. அதனால் இதோட ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட்டை நான் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதில் வந்து ஸ்டெபிளைசர் ராடோட புஷ்ஷை நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த சஃபாரி ஸ்டாமோட சஸ்பென்ஷன் ஒரு சைடு நான் முடிச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த சைடில் வந்து ஒரு லோயர் அப்பராமோட புஷ்ஷு போயிருந்தது. அதனால் நான் இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா புஷ்ஷும் நான் இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்.